ஹலோ, வாங்க இன்றைக்கி சாமை சாதத்தில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஐயோ, பேன் கிடையாது, குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறுற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டதுக்கப்புறம் இது என்னது, புதினாவும் கொத்தமல்லி இலையும் ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கறியிற போது. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா போட்டுக்கோங்க. இதை நல்லா போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் போட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்குன தக்காளி, நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், என் ஒரு பேருக்கு தான் நான் செய்கிறதுனால. ஸோ தக்காளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா மசிச்சு விடுங்க. அது நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது, என்கிட்ட இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை போட்டு அதை நல்லா வேக வைக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் மீல் மேக்கர், குட்டி மீல் மேக்கர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் சாமை அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் இந்த சாமை அரிசியை. ஸோ அதை ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிஞ்சதும் சாமை அரிசியை உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது குக்கரை மூடி வச்சு சிம்மில் 10 நிமிஷம் வேக வைங்க, போதும். குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை திறந்து பார்த்தீங்கன்னா சாமை பிரியாணி ரெடி. ஓகே, வெஜிடபிளில் சாமை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு தயிர் பச்சடியும் முட்டை வேக வச்சது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.